இசப்பா, அற்பமான என்னும் வேதத்தை அறிய பயன்படுத்தியதற்கு நன்றி. யாத்ராகமம் அதிகாரம் 12 பாகம் 2. கேள்வி 36. புளிப்பிடப்பட்ட யாதொன்றையும் என்ன செய்யக்கூடாது? விடை: புசிக்க கூடாது. யாத்ராகமம் 12:20. கேள்வி 37. குடும்பங்களுக்கு தக்கதாக ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து கொண்டு பஸ்காவை அடிக்கும்படி மோசே யாரிடம் கூறினார்? விடை: இஸ்ரவேல் மூப்பர் யாவரிடமும். யாத்ராகமம் 12:21. கேள்வி 38. எவற்றை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்க்க வேண்டும்? ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை. யாத்ராகமம் 12:22. கேள்வி 39. இரத்தத்தை எங்கெங்கே தெளியுங்கள் என்று மோசே கூறினார்? விடை: வாசல் நிலைக்கால்கள் மேற்சட்டம் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும். யாத்ராகமம் 12:22. கேள்வி 40. எதுவரைக்கும் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்படக்கூடாது? விடை: விடியற்காலம். யாத்ராகமம் 12:22. கேள்வி 41. கர்த்தர் யாரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார்? விடை: எகிப்தியரை. யாத்ராகமம் 12:23. கேள்வி 42. வீட்டு நிலைகளில் எதை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார்? விடை: ரத்தம். யாத்ராகமம் 12:23. கேள்வி 43. இஸ்ரவேலர் எங்கே போய் சேரும்போது ஆராதனை கை கொள்ள கடவர்கள் என்று சொல்லப்பட்டது? விடை: கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே. யாத்ராகமம் 12:25. கேள்வி 44. இந்த ஆராதனையின் கருத்து என்ன? கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. யாத்ராகமம் 12:26-27. கேள்வி 45. கர்த்தர் நடுராத்திரியிலே எவற்றை அழித்தார்? விடை: சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும். யாத்ராகமம் 12:29. கேள்வி 46. எகிப்திலே என்ன உண்டாயிற்று? விடை: மகா கூக்குரல். யாத்ராகமம் 12:30. கேள்வி 47. எகிப்தில் எது இல்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை? விடை: சாவு. யாத்ராகமம் 12:30. கேள்வி 48. நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லியவர்கள் யார்? விடை: எகிப்தியர். யாத்ராகமம் 12:33. கேள்வி 49. இஸ்ரவேல் ஜனங்களை தீவிரமாய் தேசத்தில் இருந்து அனுப்பிவிட மிகவும் துரிதப்படுத்தினவர்கள் யார்? எகிப்தியர். யாத்ராகமம் 12:33. கேள்வி 50. எது புளிக்கும் முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள்? விடை: பிசைந்தமா. யாத்ராகமம் 12:34. கேள்வி 51. மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் எவற்றை கேட்டார்கள்?
விடை வெள்ளியுடைமைகள், பொன்னுடைமைகள், வஸ்திரங்கள். யாத்ராகமம் 12:35. கேள்வி 52. இஸ்ரவேலர் யாரை கொள்ளையிட்டார்கள்? விடை எகிப்தியரை. யாத்ராகமம் 12:36. கேள்வி 53. இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாக பிரயாணம் பண்ணி எங்கே போனார்கள்? விடை சுக்கோத். யாத்ராகமம் 12:37. கேள்வி 54. எகிப்தில் இருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர் பிள்ளைகள் தவிர எத்தனை புருஷரா இருந்தார்கள்? விடை 6 லட்சம். யாத்ராகமம் 12:37. கேள்வி 55. எகிப்திலிருந்து இஸ்ரவேலரில் பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி எவைகளும் போயிற்று? விடை மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்கள். யாத்ராகமம் 12:38. கேள்வி எண் 56. எகிப்திலிருந்து இஸ்ரவேலை கொண்டு வந்த பிசைந்த மாவை என்ன செய்தார்கள்? விடை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள். யாத்ராகமம் 12:39. கேள்வி 57. இஸ்ரவேலர் எகிப்தில் தரிக்க கூடாமல் துரத்திவிடப்பட்டதினால் பிசைந்தமா எப்படி இருந்தது? விடை புளியாதிருந்தது. யாத்ராகமம் 12:39. கேள்வி 58. இஸ்ரவேலை எதை ஆயத்தம் பண்ணவில்லை? விடை தங்களுக்கு வழுக்கென்று ஒன்றும். யாத்ராகமம் 12:39. கேள்வி 59. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் எத்தனை வருஷம்? விடை 430 வருஷம். யாத்ராகமம் 12:40. கேள்வி எண் 60. பஸ்காவின் நியமப்படி யார் அதை புசிக்க கூடாது? விடை அந்நிய புத்திரன் ஒருவனும். யாத்ராகமம் 12:43. கேள்வி 61. பணத்தினால் கொல்லப்பட்ட அடிமையானவனுக்கு என்ன பண்ணின பின் அவன் பஸ்காவை புசிக்கலாம்? விடை விருத்த சேதனம். யாத்ராகமம் 12:44. கேள்வி 62. எவர்கள் பஸ்காவினை புசிக்க கூடாது? விடை அந்நியனும் கூலியாலும். யாத்ராகமம் 12:45. கேள்வி 63. பஸ்கா மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் எங்கிருந்து வெளியே கொண்டு போக கூடாது? விடை வீட்டிலிருந்து. யாத்ராகமம் 12:46. கேள்வி 64. பஸ்கா ஆட்டில் ஒரு எலும்பையும் என்ன செய்யக்கூடாது? விடை முறிக்க கூடாது. யாத்ராகமம் 12:46. கேள்வி 65. எவர்கள் பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள்? விடை இஸ்ரவேல் சபையார் எல்லாரும். யாத்ராகமம் 12:47. கேள்வி 66. அந்நிய ஆண் பிள்ளைகள் யாவரும் எதற்கு பின் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும்? விடை விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பின். யாத்ராகமம் 12:48. கேள்வி 67. எது இல்லாத ஒருவரும் பஸ்காவில் புசிக்க வேண்டாம். விடை விருத்த சேதனம். யாத்ராகமம் 12:48. கேள்வி 68. சுதேசிக்கும் இஸ்ரவேலரிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் எது இருக்க கடவது?
விடை ஒரே பிரமாணம். யாத்ராகமம் 12:49. கேள்வி எண் 69. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எப்படி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார்? விடை அணி அணியாய். யாத்ராகமம் 12:51. கேள்வி 70. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள வாதை எது? பத்தாம் வாதை தலைப்பிள்ளை சங்காரம். யாத்ராகமம் 12:51. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.